பிரியாணியோ ஒயிட் ரைஸோ எல்லா வகையான டிஃபனுக்கும் சூட் ஆகிற மாதிரி கர்நாடகா ஸ்டைலில் கத்திரிக்காய் கறி. இந்த பிரிஞ்சால் கறி அட்டகாசமாக இருக்குங்க. இதனுடைய ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்குன்னா இன்னும் 2 மிளகாய் ஜாஸ்தி போட்டுக்கலாம். 1/2 கப் அளவு தேங்காயும் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதே சமயத்தில் கடலைப்பருப்புடைய நிறம் மாறணும். அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பருப்பு வறுபட்டுருச்சு. ஃபைனலாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது கடலைப்பருப்பு நான் சொன்ன மாதிரியே நிறம் மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சிங்கை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். நல்லாவே ஆறிடுச்சு. ஜாரில் இதை எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் பதிலாக நீங்கள் தாராளமாக வர மல்லியை போட்டு வறுத்துக்கலாம். இது கூட கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து மசாலாவை குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குறக்குறப்பாக இருந்தால் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பிஞ்சு கத்திரிக்காயாக 150 கிராம் எடுத்து இதே மாதிரி காம்புகளை நீக்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய முன்பக்கம் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா கூட கத்திரிக்காய் கலந்து நல்லா வேகும். இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா கத்திரிக்காய்களையும் இதே மாதிரி மசாலாவை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மசாலா மீதம் இருந்தால் அப்படியே வச்சுருங்க. இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவு வெங்காயத்தை இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்து கூடயே 3 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. போதும். நம்ம ஆல்ரெடி மசாலாவிலேயே சால்ட் சேர்த்துட்டோம். வெங்காயம் நல்லா முறுமுறுன்னு வறுபடணும். அதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற மசாலாவை அப்படியே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேகட்டும் இந்த கத்திரிக்காய். இதே மாதிரி திருப்பி விடுங்க. அடிக்கடி நம்ம திருப்ப தேவையில்லை. அகைன் 1 நிமிஷம் வேக விட்டால் போதும். பாருங்கள், கத்திரிக்காய் ஓரளவுக்கு இதிலேயே குக் ஆகிருக்கும். இப்போது மீதம் இருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்து இதே மாதிரி பொறுமையாக பிரட்டி விட்டுடுங்க. இது கூட நமக்கு கிரேவியுடைய கண்டிஷனை பொறுத்து தண்ணி தேவைப்படும். நான் இன்றைக்கி 1/2 கப் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. கத்திரிக்காய் அழகாக வெந்து கிடைக்கும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட கரைச்சி வச்ச புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான அருமையான கர்நாடகா ஸ்டைல் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் கர்நாடகாவில் இந்த கறியை அரிசி மாவில் பண்ண ரொட்டி கூட வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.